ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கறி பலாக்காய் வச்சு பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பலாக்காயில் மேலே உள்ள தோலை கட் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுங்களாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 பச்சை மிளகாய், கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போனதும் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச கறி பலாக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுறேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக கறி பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.